அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன அமைதிக்கு வழிகாட்டல். அபூ ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், எனக்கு அனுமதிக்கப்பட்டது எது, எனக்கு அனுமதிக்கப்படாதது எது என்று கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மை என்பது ஆன்மாவின் அமைதியும் இதயத்தின் அமைதியுமாகும். பாவம் என்பது ஆன்மாவின் அமைதியற்றது. அது நீதிபதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மனசாட்சி அதை ஏற்றுக்கொள்ளாது என்று கூறினார்கள். நாம் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்ட பிறகு நம்மை உறங்க விடாமல் சதாவும் துரத்தி கொண்டே இருக்கும் உணர்வு, நாம் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நினைத்து செய்யாமல் போகிற போது அதை குறித்து வருத்தப்படுகின்ற உணர்வு, எல்லா ஆற்றலும் இருந்தும் சமூகத்தில் யாரோ ஒரு நல்ல மனிதருக்கு நிகழ்கின்ற ஒரு நிகழ்வில் அவருக்கு உதவிட முடியாமல் போகிற போது ஏற்படுகின்ற குற்ற உணர்வு, இப்படி நம் உள்ளிருந்து நம்மை அளவும் எழவும் தூண்டுகின்ற ஒரு அபாயமான அருட்கொடைதான் இந்த மனம் என்பது. இந்த நபிமொழியை அறிவிக்கின்ற அறிஞர் பெருமக்களில் ஒவ்வொரு விசுவாசியினுடைய இதயத்திலேயும் நம்பிக்கையை தூண்டி அச்சத்தை உண்டாக்கி கட்டளையிட்டும் தடுத்தும் வருகின்ற ஒரு அறிவுறுத்தல், ஒரு அறிவுரை இருக்கின்றது. இந்த கட்டளையிடுதலும் தடுத்தலும் குர்ஆனுடைய கட்டளைகள் மற்றும் தடுத்தல்களின் அடிப்படையில் விசுவாசியினுடைய இதயத்தில் நிகழ்கின்றது. எனவே அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை வலுப்படுத்துகிறது என்று அறிஞர் பெருமக்கள் விளக்கமளிப்பார்கள். வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஆன்மாவின் மீது அதை மனிதனாக உருவாக்கியவன் மீதும் சத்தியமாக, நஃப்ஸின் ஆன்மாவின் மீதும் சத்தியமாக, அதை மனிதனாகிய உருவாக்கியவன் மீதும் சத்தியமாக. அந்த ஆன்மாவை உருவாக்கியவன் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? எனவேதான் வேதமறை இப்படி சொல்கிறது, அதை மனிதனாக, அந்த ஆன்மாவை மனிதனாக உருவாக்கியவன் மீதும் சத்தியமாக, அதன் தீமைகளை அதற்கு அறிவித்தவன் மீது சத்தியமாக. ஆன்மாவுடைய தீமை இருக்குதா இல்லையா, அதை அறிவித்தவன் மீது சத்தியமாக, அதை அறிவித்திருக்கிறான். எவர் பாவங்களை விட்டும் தம்முடைய மனதை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். எவர் அதை பாவத்தில் புதைத்து விட்டாரோ அவர் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டார். அல் குர்ஆன் அத்தியாயம் 91 வசனங்கள் 7, 8, 9 மற்றும் 10 மனிதனுடைய ஆன்மாவின் மீதும் அதனை செம்மைப்படுத்தி பின்னர் அதன் தீமையையும் தூய்மையையும் அதனுடைய உள்ளுணர்வின் மீது, அதாவது மனசாட்சியில் வைத்தவன் மீது சத்தியமாக என்று வேதமறை சொல்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த மனசாட்சியை பயன்படுத்தி மனதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி பெற்று விட்டான். அந்த மனசாட்சியை மதிக்காமல் மனதை நசுக்கியவன் தோல்வி அடைந்து விட்டான் என்பதைத்தான் இந்த வசனங்களுக்கு உண்டான வியாக்கியானங்களாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள்.
எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மன தூய்மையோடு வாழுகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.